ஈஸியான டேஸ்ட்டான முருங்கைக்காய் வறுவல் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வெங்காயம் வதங்கினதும் முருங்கைக்காய் சேர்த்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கு முருங்கைக்காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததும் பெருஞ்சீரகம் நுணுக்கி வச்சது சேர்த்துக்கலாம். இப்போ கிண்டி விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருந்தா தண்ணி சுண்டி முருங்கைக்காய் வறுவல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ ஒரு இதாக இருக்குது.